ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யாவுக்கும் அவங்க புஷ்பாவுக்கும் நிச்சயார்த்தம் நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ புஷ்பா வாயாலேயே உண்மையை வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ஒரு சின்ன நாடகத்தை நடத்துகிறாங்க. அதே மாதிரிக்கே புஷ்பாவும் தான் வாயாலேயே அந்த உண்மையை சொல்லவும் இதை கிட்டதுமே தாரா சங்கரபாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் தாரா புஷ்பாவை போட்டு அவங்க தண்ணியை திருப்பி எழுப்புறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு, என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே புஷ்பா அவங்க சுய நினைவுக்கு வராங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு புஷ்பா, உனக்கும் சூர்யாவுக்கும் நிச்சயத்து நடக்க போகிற நேரத்தில் நீ என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ உடனே ஹாசினி சொல்கிறாங்க, புஷ்பா இப்போ சொன்னது எல்லாம் உண்மைதானோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு தாரா புஷ்பாவுக்காக சப்போர்ட் பண்ணி என்னெல்லாமோ போட்டு சமாளிக்கிறாங்க. அப்போ சூர்யாவுக்கு ஒன்றும் முறையாக முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ புஷ்பா சொல்கிறாங்க, இல்லை இந்த ஹாசினி எனக்கு இந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, அது குடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே அவங்க சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஹாசினி உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் கலந்து கொடுக்கலாமாமா, நான் வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தாராவுக்கு தெரிஞ்சு போச்சுது இவங்க தான் சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி, இப்போ நம்ம இது பேசக்கூடிய நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளேயே ரெண்டு பேரும் மோதிரத்தை மாற்றிக்கிடுங்க அப்படின்னு தாரா சொல்லவும் அப்போ சூர்யாவும் புஷ்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மோதிரத்தை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு துர்கா, ஹாசினி, தேவி இவங்க மூணருக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. நிச்சயார்த்தத்தை நிறுத்த முடியாமல் போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா புஷ்பா அவங்க துர்காவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சூர்யா வரல அவங்க மோதிரத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா தாரா அவங்க புஷ்பா பக்கத்தில் சொல்கிறாங்க, இன்னுமேல் தான் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த துர்கா சும்மா இருக்க மாட்டா அப்படிங்கும்போது சரி நீ தனியாக ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நிச்சயார்த்தம்னா நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் அவங்க வேலையை பார்க்க போயிருந்தாங்க. அப்போ புஷ்பாவிட்ட தனியாக அவங்க சொல்கிறாங்க, தாரா இங்கே பார்த்தியா கொஞ்ச நேரம் மட்டும் நான் இவன் பக்கத்தில் இல்லை, என்னெல்லாமோ நடந்து போச்சுது, ஹாசினி அது கொடுத்தானா நீ எதுக்காக நீ குடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க எனக்கு சரி நான் இந்த மாதிரிக்கு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் மட்டும் கொஞ்சம் அங்கே இல்லைன்னா இங்கே நிச்சயார்த்தமே நடந்து முடிஞ்சிருக்காது, கண்டிப்பாக நிச்சயார்த்தத்தை அவங்க நினச்ச மாதிரிக்கு தடுத்து நிறுத்திருப்பாங்க, நீ கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லவும், இதுக்காகவா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ புஷ்பா சொல்கிறாங்க, நான் உண்மையிலே அவங்ககிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை இந்த கல்யாணத்தை ஊர் உலகத்துக்கு தெரிகிற மாதிரிக்கு நம்ம நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி புஷ்பா கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக இந்த துர்கா நடத்த விட மாட்டா, அதனால காது வச்ச மாதிரிக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட வேண்டியதான் அவங்களுக்குலாம் தெரியாமல் அப்படிங்கவும், அதுக்கு சூர்யா சம்மதிக்கணும்ல அப்படின்னு புஷ்பாவும் சங்கர பண்ணி சொல்லவும், இவ்வளோ தூரத்துக்கு அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னவனே சம்மதிக்க வச்சாச்சுது, இப்போ இது என்ன பெரிய விஷயமா என்ன, அதுக்கும் நம்ம ஒரு பிளானை போட்டுற வேண்டியது அப்படிங்கவும் உடனே சங்கர பண்ணி சொல்கிறாங்க, அக்கா சொல்லிட்டாக்கே அவ்வளோதான், அக்கா ஏதோ மனசில் திட்டத்தை போட்டுட்டாங்க, அதனால கண்டிப்பாக சூர்யாவுக்கும் புஷ்பாவுக்கும் கல்யாணம் சீக்கிரத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா துர்கா டீமை தான் கட்டுறாங்க. அப்போ துர்காவிட்ட ஹாசினி, தேவி அவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிச்சயார்த்தத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அப்போ துர்கா சொல்கிறாங்க, அதாவது கல்யாணமாக நடந்து போச்சுது, நிச்சயார்த்தம் தான் நடந்திருக்குது, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, கல்யாணம் எப்படி நடந்துருதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அவங்க வீட்டுக்கு கிளம்ப போகுது. அப்போ உடனே தேவி தடுக்கிறாங்க, துர்காமா என்னை விட்டுட்டு போகாதீங்க துர்காமா அப்படின்னு சொல்லவும், நான் உன்னை விட்டுட்டு எங்கடா போக போகிறேன், நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு நீங்கள் தான் அம்மாவாக வரணும், அந்த புஷ்பா எனக்கு அம்மாவாக வரவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவள் உனக்கு அம்மாவாக வரமாட்டாடா, நான் தான் உனக்கு அம்மாவாக வருவேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு துர்கா தேவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே பார்த்தோம்னா துர்காவோட அம்மா துர்காட்ட ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நீ இப்போ கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ துர்கா சொல்கிறாங்க, இல்லை நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம், நீங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பாருங்க அப்படிங்கும்போது, அது எனக்கு தெரியும், அதை பற்றி நீ சொல்ல வேண்டாம், நான் ஒன்றை தானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ ஏன் இந்த மாதிரிலாம் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு துர்காவோட அம்மா துர்காவை போட்டு திட்டிட்டு இருக்கவும், துர்கா கொஞ்சம் தனிமையாக நம்ம இருக்க விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக ரூமுக்கு போயிருந்தாங்க. பாத்தியாடி நான் என்ன சொன்னாலும் அவள் காதில் வாங்கிக்கிடாமல் அவள் பாட்டுக்கு போய் ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது, சரிம்மா அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பொண்ணு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அங்கே புஷ்பாவை தான் கட்டுறாங்க. புஷ்பா சூர்யா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அப்போ சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, சூர்யா நம்ம ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே சூர்யாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எதுக்காக நம்ம அப்படி போய் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படிங்கும்போது,
இல்லை சூர்யா, இல்லைனா துர்கா சும்மா இருக்க மாட்டா, அவள் எப்படியா இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பா. பாத்தியா அன்னைக்கு நிச்சயார்த்தத்தில் என்னெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு, அதனால தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து புஷ்பாவோட அப்பாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா மாப்பிள்ள, புஷ்பா சொல்றதெல்லாம் கரெக்டு தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேற அர்ஜென்ட்டாக ஊருக்கு போக வேண்டிய வேலை வேற இருக்குது. அப்படி இருக்கும்போது என் பொண்ணோட கல்யாணத்தை பார்த்துட்டு போயிட்டோம்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சூர்யா சொல்றாங்க, அதுக்குன்னு இப்படி அர்ஜென்ட்டாவா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அதனால என்ன மாப்பிள்ள, இப்போ வந்து உங்களுக்கு இது 2வது கல்யாணம் தானே, இதனால என்ன இருக்குது? அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கும் சிம்பிளாக கல்யாணம் பண்ணுறது தான் ரொம்பவே பிடிக்கும். அதனால யாருக்கு தெரியாமல் நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் சூர்யாவும் ஒரு கட்டத்தில் வந்து இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு புஷ்பா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வராங்க. இந்த விஷயம் வந்து ஹாசினி பார்வதி யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறதுனால அவங்களும் சூர்யாவும் அவங்களுக்கு தெரியாமல் தான் போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் வந்துருந்தாங்க. வந்ததுமே 2 பேரும் மாலையும் கழுத்துமா அவங்க நின்றுட்டு இருக்கவும், சரி நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கையெழுத்து போடுறதுக்காக போகும்போது உடனே வந்து பார்த்தோம்னா புஷ்பா சொல்கிறாங்க, அம்மா தாலி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ தாலியை நான் வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு வந்து சொல்லவும், இது கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க புஷ்பா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.